ஐயா வந்து சும்மா தெரிஞ்சுக்க வந்திருக்காரு. வெங்கடேசன் நம்ம நம்ம ஐயா வெங்கடேசன் இருக்கார் இல்லையா? அவர் மாரி ஐயா சிவில் இன்ஜினியர். இப்போ வந்து அவருடைய தன்னுடைய பழக்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இனியனுடைய வீடியோ பார்த்துருக்காரு. ஐயா புத்தகத்த வந்து 2014லயே வாங்கியிருக்காரு. அந்த வந்து கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, அ பவித்ரா இயற்கை மருத்துவர். அவர் சுப்பிரமணியன் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர். அவர்ட்ட அந்த புத்தகம் வாங்கி படிச்சிருக்காரு. அந்த பழைய புத்தகத்த காட்டுங்க. பாருங்க. இது பழைய புத்தகம் ஐயா வாங்குனது. அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் எழுதிய அவர் வந்து இந்த சளி குறைந்த உணவுன்னு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு சுருக்கமாக சின்ன வரலாறு மாதிரி எடுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை என் பொண்ணுகிட்ட இருந்து வாங்கியிருக்காரு ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னால். சரிங்களா? இப்போ அவர் பயிற்சியில் தெரிஞ்சுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அட்வான்ஸாக போயிட்டார். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இந்த காலையில் சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிட்றதுலாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பீங்க. என்ன எதுக்கு போயிட்டீங்க நேரடியாக? இயல்பா விளையாட்டா இயல்பாகவே அரிசி சாதம் எப்ப இவருடைய ஸ்பீச்சை கேட்டோம், இனியனையாவுடைய ஸ்பீச்சை கேட்டோம், அப்பதான் அரிசி சாதத்துடைய கொடுமை வந்து எவ்வளவு நமக்கு உடம்புக்கு எவ்வளவு பாதிக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அன்னையிலே விட்டுட்டேன். 7 நாள்ல தான் படிச்சு ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கே மொத்தமா விட்டுட்டேன். அரிசி சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி எதுவுமே சாப்பிடுறது இல்ல. அதுதான் அப்படி கடைபிடிக்க. இப்ப அந்த சாயங்காலம் ஒரு வேளை 4 ரஸ்கும் 4 பேரிச்சம்பழமும் சாப்பிடுங்க. பாருங்க, ரஸ்குமே பாருங்க, ரஸ்கும் பேரிச்சம்பழம் வச்சுட்டு இப்ப வந்து என்ன சக்கரை கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. சக்கரை வந்து 100க்கு வந்துருச்சு இல்லையா? ஆமா, 101க்கு இருக்கு இன்னைக்கு. லெவல் பார்த்ததுல 101 இருக்குது இன்னைக்கு லெவல் பிளட் சுகர். இவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அதாவது பக்கமா எழுதியிருக்காரு. எனக்கு அண்ணா அவர் வந்து ஒரு ஷார்ட்டா வெங்கடேசனுடைய குறிப்பை பாருங்க. இப்போ வெங்கடேசன் வந்து 230 பக்கத்தில் எழுதியிருக்காரு இல்லையா? இவர் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. பக்கமா எடுத்து எது முக்கியமான பேஜ், எது முக்கியமான பேஜ்ல பக்கமா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர் நமக்கு தேவை. வெங்கடேசன் என்ன சொல்றாருங்கிறது இப்போ நான் புத்தகத்தை படிக்கிறது நீங்க படிக்கிறது இல்லை, ஆனால் ஒரு வரியா படிச்சிருக்காரு. அதுதாங்க ஒரு அறிவாளிக்கு அடையாளம். ஒரு பொறியாளர், உலகத்துக்கு நல்ல இதை சொல்லிக் கொடுக்க வந்தவர், பல கட்டடங்களை தரமாக கட்டி கொடுத்தவர். அப்படின்னா தன்னுடைய வீட்டை கட்டமைக்கும் பொழுது அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? எந்த ஒரு இன்ஜினியரிங்காக இருந்தாலும் அந்த பேசிக் பிரின்சிபல் தெரியாமல் யாரும் வந்து பிஇ முடிச்சிட முடியாது, எம்ஏ முடிச்சிட முடியாது இல்லையா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாக்க நான் பேசிக் பிரின்சிபல் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்னா கூட பேசிக் பிரின்சிபல் இருக்குது, இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அத்தனைக்கு பேசிக் பிரின்சிபல் இருக்குது. ஆக அந்த பிரின்சிபலை தெரியாமல், அதை அனலைஸ் பண்ணாமல், அதை ஆர்என்டி பண்ணாமல் யாரும் மேலே வர முடியாது. அதனால் இவர் அக்கு வேறு ஆணி வேறாக எப்போ 2012, 13, 14 பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. ஒவ்வொரு வரியை படிச்சிருக்காரு. அப்படி படிச்சிருந்தாலும் கூட உணவு பழக்கத்தை எப்படி எளிமையாக மாற்றுறதுன்னு என்னுடைய காணொலி வராத வரைக்கும் அவருக்கு அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஆசிரியர் அதாவது தொட்டு காட்டா வித்தை, அதாவது சுட்டு வராது. தொட்டு காட்டணும்னா வாத்தியார் வந்து கையை பிடிச்சி ஆணு போடாத வரைக்கும் ஒரு குழந்தை போடாது. நீ என்னதான் பள்ளிக்கூடத்தில் என்னாலும் வாத்தியார் வந்து கையை பிடிச்சி ஆணு ஸ்லேட்டில் போடாமல் அந்த குழந்தை போடாது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை போட்டு பழகிக்குது. இந்த மாதிரி தான் ஐயா பண்ணியிருக்காரு. அதனால் ஐயா வந்து பெருசாலாம் ஒரு கதையெல்லாம் இல்லை. அவர் இயல்பாக இருக்கார். பெரிய நோயெல்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லை. இது சாதாரண எல்லாரும் சொல்கிறான் பாருங்க, சாதாரண இந்த சக்கரை நோய்ங்கிறதுல அது ஒன்றுமே இல்லை. அப்புறம் சின்ன அந்த சக்கரை நோயால் வரக்கூடிய சின்ன பாதிப்புகள் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நன்கு சுத்தமாக அவரோட உடம்பு வந்து மிகப்பெரிய ஒரு ஆரோக்கிய நோக்கி திரும்பிடும். அவர் காலை முதல் மாதளவில் விட்டு போட்டு நேரடியாக ஒரு வேளைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு 100 நாளுக்குள்ளே அநேகமாக அவருடைய உள் சுத்த தேக்கம் பெற்றுடணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாள் தேவைப்பட்ட சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்கலாம், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது. அப்படியே சாப்பிட்டாலும் 4 கிலோ ஏறும், அதுக்கப்புறம் 3 நாள் கரைச்சலான்னு சொன்னேன். எனக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டாரு. ரைட் இருந்து போட்டு. அதுக்கப்புறம் நீரே ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்து எடை குறைதான்னு பார்க்க சொன்னேன். அது சரின்ட்டாரு. அதுக்கப்புறம் காற்றை மட்டும் அருந்தி ஒரு நாள் இருக்கப்பா சொன்னேன். அதுவும் சரின்ட்டாரு. அதுக்கப்புறம் வேணும்னா இங்கே மலையேற்றம் பண்ணி பாருங்க, சைக்கிளில் போகிறது, மலையேறுறது, வீட்டு வேலை செய்கிறது, தோட்ட வேலை செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது பேரிச்சம்பழத்தையும் பனங்கற்கண்டு, பேரிச்சம்பழம், பனங்கற்கண்டு பாருங்க, ரோஸ்ட்டு, இந்த மாதிரி உணவுகள் ஏதாவது எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படி சாப்பிட சொல்லுங்கள். இதோட பனங்கற்கண்டு இதை நேரில் லைவாக காட்டணும். சும்மா இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொன்னி சில பேர் என்ன நீங்கள் சொல்கிறீங்க உணவை பற்றி பேசுகிறதுல நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. இதை விட என்ன சொல்ல முடியுது பாரு, உலர் பழம் இருக்குது, ட்ரை நட்ஸ் இருக்குது, இது எல்லாமே கலந்த நட்ஸுன்னு சொல்கிறாரு. என்னமோ கொண்டு வந்துருக்காரு. நான் வந்து 50 கிராம் கொண்டு வாங்க, நீங்கள் வாங்கி வச்சுருந்ததுலாம் ஒரு சாம்பிள் ஒரு 20 கிராம் கொண்டு வாங்கண்ணே. இதெல்லாம் கொண்டு வந்துட்டாரு. நான் பார்க்க போகிறேன், இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப நல்லது இருக்கட்டும் ஐயா. அதனால் இவர் இனி வந்து இந்த உள்சுத்துவ தேகத்தை பெற்றுட்டு இவர் வந்து இந்த தமிழ்நாட்டில்
இந்த லூர்து நகரில் இவர் இருக்கார். நிச்சயமாக இவர் வந்து இந்த மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நல்ல ஒரு ஆசானாக இருந்து அவரை நாடி வருகின்ற அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படிங்கிறத உறுதியோடு நீங்கள் பயிற்சி தொடங்கலாம். ரெண்டாவது வந்து இவர் கட்டாயம் கிடையாது. எப்போ வேணாலும் இவர் பயிற்சி தொடங்கலாம், எப்போ வேணாலும் பயிற்சி விடலாம். அவர் வந்து மனம் போன போக்கில் வாழலாம், எப்போ ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிற வரலாம். அதில் வந்து இது எப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிறனாலதே எல்லாரும் கடைபிடிக்கிற அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் வந்து நாம் இந்த இந்த மதுரை மக்களுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் இலவச வகுப்பு எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லவர்களும் சேரணும். அந்த இலவச வகுப்பு 1 மணி நேரம் நடத்தினதுக்கப்புறம் அதில் யாராவது விரும்பினாங்க வேண்டாம், நீங்கள் ஆசிரியரோடு குருகுல கல்வி ஒரு சொற்ப கட்டடத்தை நான் சொல்லுவேன். அந்த கட்டடத்தை கட்டிட்டு நீங்கள் விரும்பினா நீங்கள் அந்த பயிற்சி எடுக்கலாம். இது யாருக்கும் கட்டாயம் கிடையாது. நிச்சயமாக இதை அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுக்கணும். 1,00,000 பேர் தாண்டுகின்ற பொழுது அரசாங்கம் நிச்சயமாக கவனித்து இதை வந்து குருகுல கல்வியாக அரசாங்க சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா? ராஜேந்திரன் கட்டிட பொறியாளர். அவர் மாறி இந்த இந்த மதுரை மாநகர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நல்லது செய்வீங்களா? மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? நன்றிங்க, நன்றி.